ஹாய் மக்களே வணக்கம். ஸோ சண்டே இதுமா காலையிலேயே ஒரு அப்டேட் வேலம்மாள்லேருந்து வந்திருக்கு. லாஸ்ட்டாக இந்த இயர் அதாவது 25-26க்கான அட்மிஷனுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்துனாங்க அக்டோபரில். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. திரும்ப எப்போ நடத்துவாங்கன்னு கேட்டாங்க. லாஸ்ட் சான்ஸ்க்கு உங்களுக்கு செகண்ட் டைமாக நடத்துகிறாங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தடவை 5th-லேருந்து 6th போகிறவங்க, 6th-லேருந்து 7th போகிறவங்க, 7th-லேருந்து 8th போகிறவங்க, 8th-லேருந்து 9th போகிறவங்க, அதே மாதிரி 10th-லேருந்து 11th போகிறவங்க, இந்த எல்லா ஸ்கூல் கேட்டகரியில் இருக்கும், அதாவது கிளாஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்குமே ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அப் டு 100% மெரிட் ஸ்காலர்ஷிப்ங்க. நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு மட்டும் கிடையாதுன்னா எக்ஸப்ட் 9th-லேருந்து அதாவது 9th-லேருந்து 10th போவாங்கள்ல அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி 11th-லேருந்து 12th போவாங்கள்ல அவங்களுக்கு கிடையாது. மற்ற எல்லா கிளாஸ்க்குமே 5th-லேருந்தே உண்டுங்க. இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த தடவை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. லாஸ்ட் டைம் ஒரு லிங்க் அமைச்சிருப்பாங்க. அந்த லிங்க்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தடவை ஃபர்ஸ்ட் அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன டவுட்ஸ்னாலும் டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இன்றைக்கே கூட ரீச் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் லொக்கேஷன் எப்படி சூஸ் பண்ணிக்கலாம்னா உங்கள் நியர்பை லொக்கேஷனில் இருக்க வேலம்மாள் கேம்பஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அஸ் யூஸ்வல் தான் 10 to 12 தான் எக்ஸாம் நடக்கும் மார்னிங்கு. ஸோ அதே மாதிரி எல்லா கிளாஸ்க்குமே போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷன்லேருந்து தான் எக்ஸாம் கேட்பாங்க. எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 நாள் டைம் இருக்குது. நீங்கள் படிக்கலாம். 10 to 20% எடுத்தால் கூட ரொம்ப பெனிஃபிட்டு. மறக்காமல் எல்லாருமே யாரெல்லாம் கேட்டீங்களோ அவங்கள அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்க தயக்கமாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்க ஃபோன்ஸில் அவைலபிளாக இருப்பாங்க. உங்களை எடுக்கலைன்னா கூட திரும்ப அவங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இன்னையிலேருந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேரண்ட்ஸ் அதாவது 10th ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. 11th போகும்போது எந்த ஸ்கூல் சேர்க்கணும், நீட்டு, ஜேஇஇ, ஐஐடி இந்த மாதிரி எல்லாருமே அவங்க ஒரு ஃபோக்கஸோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இது செம்மையான ஒரு ஸ்கூலு. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நிறையா உங்களுக்கு பர்சன்டேஜில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ மறக்காமல் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது 10th-லேருந்து 11th போகிறாங்கல்ல அவங்களுக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அனுப்பிச்சி விடுங்க. சூப்பரான ஒரு பக்காவான ஸ்கூலு. அவ்வளோ நல்லா நீட் கோச்சிங், ஜேஇ, ஐஐடி எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது 10th இல்லைன்னா இந்த மாதிரி 5th 6th இந்த மாதிரி அட்மிஷன்ஸ்க்கு போடுறாங்கன்னா ஹாஸ்டலுமே அங்கே இருக்குது. நல்ல ஹாஸ்டலு. எல்லா கேம்பஸ்லேயுமே அவங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமு. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கேளுங்களா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.